நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் ஒரு வித்யாப்தர் வி ஆர் ராஜா குளத்தூர் பேசுகிறேன். ஸ்ரீ மாத்திரை மக. இதனுடைய 1202வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த பிஃபோர் ஸ்டார்ட் அந்த டாப்பிக்கு முதலே சொல்லி காமிச்சிடுறேன். நான் திரு கேசவன் நம்பர் மாறி இந்த நம்பரை ட்ரை பண்ணுங்க. அந்த ஃபோனு ரிப்பேரில் ஒன்றும் வரலையா, தண்ணியில் போட்டு இதாக எடுத்து இந்த நம்பர் இஸ் அவைலபிள். என்னோடய ஃப்ரெண்ட்ஸெல்லாம் பார்த்து பேசியிருக்கேன் அவர்கிட்ட ஃபோனில். ஸோ இந்த டிவைன் அஸ்ட்ராலஜி கேஷனுக்கு கிட்டத்தட்ட 3000 பேர் கிட்டத்தட்ட பார்த்துருக்கா. அந்த இதை இப்போ பீப்புள் குட் நாட் ரீச் ஹிம் டியூ டு த ஓல்டு நம்பர். திஸ் இஸ் அனதர் நம்பர். திஸ் வாட்ஸ்அப் நம்பர் இது. இந்த நம்பரை ட்ரை பண்ணி பாருங்க. கட்டாயம் பேசுவார், நிறைய பேருக்கு பலனை சொல்லுவார். இந்த சென்ஸு ஜோதிடம்ன்றது ஒரு பெரிய கலை. அது காளியாசனன்னு சொல்லியிருக்கா, பெரிய பெரிய மகான்கள்லாம் இருந்திருக்கா. முன்னாடியே கூட சொல்லியிருக்கேன். வராக மிகர ஒருத்தர் இந்த போஜனோட சபையிலையும் விக்ரமாய் சபையிலையும் இருந்திருக்கார். அவர் வராக அந்த மிகரருக்கு வந்து எப்படி பேர் வந்ததுனால ராஜாவோட பையன் வந்து காற்று பண்டிகைனால இறப்பான்னு சொல்கிறார். நல்லா இருக்கான் பையன், அவனுக்கு ஜெயிலதிக்கு போட்டுருந்தார். இத்தனை வயசில் போயிடுவான்ட்டார். ஸோ அந்த பர்டிகுலர் டே ஒரு ப்ரீவியஸ் டே நைட்டு ராஜா போய் உப்பரிகையில் போய் பையனை பார்க்குறான். நல்லா இருக்கான் பையன். பையனோட கொஞ்சம் ஒரு ஆள் வந்துடுறான் கீழே. ஸோ காத்தால் அரண்மனையில் வரும்போது கூப்பிட்டு சொல்கிறான் அந்த மிகிரரை கூட்டின்னு வந்து, நீ சொன்னாலே எங்கள் பையன் நல்லா தான் இருக்கான். இல்லை, பை திஸ் வே யுவர் சன் மைட் பாஸ்டர் காட்டு பண்ணிலாம் இறந்து போயிருப்பான்னு சொல்லிடுறார் அவர். அது வந்து ஜாதகத்தை வச்சு அனலைஸ் பண்ணுறது. ஸோ மேலே போய் பார்த்தா இதில் 2 விதமான வெர்ஷன் இருக்குது. ஆமாம், இதிலே பெட்ரூம்லேயே இந்த காட்டுப்பன்னியினுடைய இந்த முக உருவம் மேலே போட்டுற மாதிரி கீழே விழுந்து அந்த பன்னியோட கொம்புகள் கொத்தி இறந்து போயிடறான் இருக்கு. ஆக்சுவலி ராஜாவோட கொடிமரத்தினுடைய அந்த கலசம் அது வந்து இந்த காட்டுப்பன்னியோட அந்த தந்தத்தில் பண்ணின இது கலசம். அது ப்ரீவியஸ் டே வந்து புயல் அடிக்கும்போது அது அப்படியே அந்த பிளாக் போல் விழுந்து பால்கனி வழியே பெட்ரூமில் சொருகி அவன் மாரில் குத்தி அவன் இறந்து போயிருக்கான். ஸோ அப்புறம் ராஜா மன்னிப்பு கேட்டு அவருக்கு பரிசெல்லாம் கொடுத்தா வராக மிகிற பேர் அது அவருக்கு. ஸோ இந்த மாதிரி துல்லியமாக இருக்க எல்லாருக்கும் முன்னாடி எல்லாருக்கும் வராது. அது மாதிரி கேசவனுடைய இது நிறைய பேர் கேட்பாங்க, எப்படி சொல்கிறாருங்க. ஒன்றுமே இல்லை. இப்போ கூட ஹரிகேசனல்லூர் பெரிய அந்தன வகுப்பு, பெரிய ஞானமுடையவர். நாங்கள் வந்து பேசுகிற நித்தியப்படியெல்லாம் வந்து ஜென்ரலைஸ் கமெண்ட் எல்லாருக்கும் அப்ளை ஆகாது. திருப்பி ரிஷபராசி அன்பர்களே, உங்களுக்கு பெரிய இது காத்துட்டுருக்கு, உங்களை அழிக்க வர போகிறாய்வா அப்படின்னு நோஷன் எல்லா யூடியூப்லேயும் பார்க்கலாம் நீங்கள். அதை நான் ரிஷபராசி, நான் உடைய என் ஜோசியோட கேட்டேன், நீ அது மாதிரி சொல்கிறாருன்னு. இல்லை சுவாமி, அவெல்லாம் இன் நாட் கிரியேட் இன்ட்ரெஸ்ட், அப்போ தான் அந்த வீடியோ பார்ப்பேன் சொல்லி மாதிரி பண்ணுறாங்க. அதெல்லாம் தப்பு. அது மாதிரிலாம் பேசவே கூடாது. யானன்னு ஒருத்தருக்கார், அவர் பெரிய ஞானி மகான். இவர் சொல்கிறதெல்லாம் வந்து யானனுடைய பேச்செல்லாம் ரொம்ப லைக் பண்ணுவார். நான் காளி பாஸ்கரவர் திரு யானன் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக சொல்லக்கூடியவர். இவர் அனாலிசிஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஏற்புடையதாக இருக்கும், அறிவுபூர்வமாக இருக்கும், சிந்திக்க வைக்கும் மனுஷால. இவருக்கு வேணால் அந்த வார்த்தை ஜாலங்கள் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் சத்தியமான உண்மையான இது இப்போ சொல்கிற கருத்துக்கள்லாம் வந்து ஏற்புடையதாக இருக்கும். காளிமாதாவினுடைய அங்கீகாரம் பெற்ற இது இவரே சொல்லியிருக்கார். ஹரிகேசன் மாதிரி பேசிட்டார், தவறுதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். அது மாதிரி பேசக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு அந்த காலத்தில் நான் சொல்கிறேன், முதல்ல என் ஒய்ஃப் அமெரிக்கா போகும்போது 40 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறேன். அப்போ பார்த்த சாரதியும் தட்டவழிக்காண்டியில் பெரிய விஷயம் ஞானியெல்லாம் அவர் தான் சொன்னார், யூல் பி கோயிங் டு அமெரிக்கா இந்த பீரியடில். அப்பேற்பட்ட பார்த்த சாரதியே தான் நாளைக்கு காலையில் செத்து போடுவார்ன்ற மாதிரி
அவர் ப்ரெடிக்ட் பண்ணி என்ன பண்ணுறாரு, சூசைட் பண்ணிட்டார். பெரிய ஜோசியர், எல்லா பேப்பர்லாம் வந்து இது இது அசட்டு தான். அது அதீத புத்திசாலியை வெளியில் போய் ஆக்சிடெண்ட்டை செத்து போகிறது போல ஆற்றுலேயே செத்து போட்டார் இந்த மாதிரி. பட் துர்மரணம் பண்ணிட்டார் அவர். இந்த மாதிரி இருக்கா. சில பேர் வந்து நிறைய எக்ஸ்போஸ் ஆகாது. சார்ஜிங் ராம நடராஜ் தீட்சிதர், அவரை நோக்கி ஃபார் த பாஸ்ட் 40 years ஜவஹர்லால் இருக்கும்போது அடைஞ்சான் முதலி தெருவில் இருக்கார், மயிலாப்பூர் இதில் மந்தவழி மார்க்கெட் பக்கத்தில். 3 சார்ஜ் பண்ணுவார். நம்ம நடிகர் ரஜினிகாந்த், லதாலாம் வருவா அவர்கிட்ட அந்த காலத்துலேயே. ஃபோட்டோலாம் பார்க்கலாம் நீங்கள். ஒருத்தர் உள்ள நுழையும்போதே பேர் சொல்லி கூப்பிடுவார். அந்த மாதிரி ஞானி. ஒரு தடவை ஹிந்து ஆஃபீஸில் 40 வருஷம் முன்னாடி நடந்தது. ஹிந்துவில் ஒரு பெரிய டிபேட் வச்சோம். இப்போ ஜனவரி 1 வரும்போது எல்லா அஸ்ட்ராலஜர்ஸ் ஆஃப் சென்னை 4-5 பேரை உட்காந்துருப்பா. அதில் 5-6 பேரோட உட்காந்துருப்பான். ஒவ்வொருத்தரும் ஷெல்வி ஒன்று சொல்லுவார், இவர் ஒன்று சொல்லுவார், இந்த சுற்றமுடி அவர் ஒன்று சொல்லுவார், எல்லாம் ஒன்று சொல்ல. சத்தியமாக ஒன்று கூட நடக்காது அந்த வருஷம். ஏன் இது மாதிரி ஆகுது? அந்த 30 வருஷத்துக்கு முன்னாடி தீட்சிதர் வச்சு கேட்டார். தீட்சிதர் வந்து கிளியராக அடித்தார், இதுதான் நடக்கணும். ஸோ ஹிந்து வாஸ் கிவன் த டைட்டில் டு தீட்சிதர். ஸ்ரீ ராம நடராஜ தீட்சிதர், கதிராமங்கலம், மனதுர்கா உபாசகர். அவங்க நரேந்திர மோடி இதில் வந்து பார்லிமெண்ட் இதில் ரூமே கொடுத்துருக்காங்க டெல்லியில். வெரி சிம்பிள் மேன். சொக்காலாம் போட்டுக்க மாட்டார், யோக வஸ்திரம் தான் போட்டுப்பார், கச்சம் தான் கட்டுவார், கட்டு குடுமி இருக்கும். இதுவும் நாடிய வாசிப்பார். சில பேருக்கு அபிராமியப்பட்ட வம்சத்தில் வந்தவர். அவர் வந்து 7 தலைமுறைக்கு சொல்லுவார் ஒருத்தரை பார்த்தா. அந்த மாதிரிலாம் ஜோசியம் பண்ணுறது கிடையாது. இப்போ ஹரிகேசன் நடுவெலாம் வருது, அவள் சும்மா சுக்கரன் இதை பார்க்குறான், சரி இதை பார்க்குறான்னு சொல்லுவாள், அவ்வளோதான். இந்த மாதிரி தெய்வீகம் கலந்த ஜோதிடம் பார்க்கணும். அது ஜோதிட சாஸ்திரம் வந்து ஒரு பெரிய கலை. அது அங்கே தெய்வீகம் இருந்தால் தான் வந்து எடுபடும். அது இவா நினைக்கிற மாதிரி இது நடக்கும்னா அவன் நடக்காது. அதெல்லாம். ஸோ அந்த தெய்வமும் அங்கே அருள் கூட்டுறணும். இப்போ சூரியன் நம்பூதிரி இருக்கார். சூரியன் இதில் கல்லறைக்குறிச்சி பக்கத்தில். அவர் வந்து டிவைன்லி அஸ்ட்ராலஜி அந்த மாதிரி இருக்கணும். அவர் வந்து ப்ரெடிக்ஷன் சொல்லி பரிகாரமாக பண்ணி வச்சுடுறாரு. அங்கே அவர் வந்து இப்போ சென்னையில் வருவார், பெங்களூர் போவார், எல்லா இடத்துக்கும் போகிறார். ஸோ மீட்டிங் பிளேஸ் தனியாக இருக்குது. ஸோ அனலைஸ் பண்ணி பரிகாரத்துக்கு அங்கே வர சொல்லிடுவாள். இங்கே கருடக்குறிச்சிக்கு வர சொல்லிடுவாள். சூரியமங்கலம் பேர் அந்த பேர். இப்போ சூரிய நம்பூதிரின்னு பேர் பேர். ரொம்ப மகளாமுகி உபாசகர். ஸோ அந்த உபாசனையாக வச்சுருந்தான் இருக்குது. இப்போ நான் வந்து ஹரியாசன் சொல்கிறாரு, மாதிரி ரெடி பண்ணலாம், நான் வந்து இங்கே அப்படியே கற்றுட்டேன், நான் தானே வந்து அது வந்து மேம்போக்காக சொல்ல முடியும். இவன் டிவிக்காரவனா காமிக்கலாம் அவரை. அவர் மேலே ஒரு அவசரம் கிடையாது, நான் போனது கிடையாது அவர்கிட்ட. பட் இதுதான் உண்மை. அதான் நம்ம வந்து அந்த 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 ஏஜில் அந்த இருக்கிறவ வந்து கொஞ்சம் ஒரு நம்பிக்கை ஓட்டுற மாதிரி பேசலாம். ஒன்று. 2வது ஆணித்தரமாலாம் சொல்கிறோம். அவர் கூட மாம்பழத்தில் சுயம்பரா பார்வதி ஹோமெல்லாம் பண்ணி கல்யாணத்துக்கெல்லாம் பண்ணார். இவள் கல்யாணம் அந்த அட்டன் பண்ண மாளுக்கெல்லாம் கல்யாணம் ஆச்சு ஆகலையே, அதெல்லாம் சொல்ல முடியாது. நான் ரொம்ப வருத்தம் உண்டு எனக்கு. சுயம்பரா பார்வதி எங்கே சுயம்பரம் வந்தது? சுயம்பர கல்யாணி தான் அந்த எந்திர பேர். அந்த எந்திர பேர் சுயம்பர கல்யாணி அப்படின்னு பேர். அந்த இந்த யோகினி யோகேஸ்வரின்னு வரும் அந்த மந்திரமே. அந்த அத்திரி அனுஷியாவுக்கு வந்து துர்வாசர் மகர்ஷி முதல் பிள்ளை, தத்தாத்திரேயர், சந்திரன் 3 பிள்ளைகள். பிரம்மகேத்தி முகுந்தன் சொல்லிட்டு அரியத்துறை ஸ்தல புராணத்தை சொல்கிறேன். அது எப்படி சொல்கிறாலும் தெரியல எனக்கு. அது சிவபுராணத்துலலாம் வந்து பிரமாணம் கிடையாது. பிரமாணம் பிரகாரம் பாகவதமும் சரி, சிவபுராணமும் சரி, இதுதான் எடுத்துக்க முடியும். வியாசரால் எழுதப்பட்டது. என்ன சொல்லியிருக்கு? துர்வாசர், அப்புறமா வந்து தத்தாத்திரேயர், சந்திரன் 3 பையன் தான் சொல்லியிருக்க. அவனுக்கு பொண்ணு வேணும் கேட்குறா. அப்போ வந்து அம்பாளே பொண்ணாக பிறக்கிறா அவனுக்கு. அவள் பேர் கல்யாணின்னு பேர். ஸோ அவள் வந்து சின்ன வயசுலேயே இந்த குழந்தை தபஸ் பண்ணதுக்கு போயிடுறது.
கல்யாணியை கூப்பிட்டு பரமேஸ்வரர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிற அவதான் சிவசையில் பற்றி பரம கல்யாணி. அங்கே கடனாதி கரோரத்தில் அந்த கோவில் இருக்குது, சிவசைலம்ன்ற கோவில் இருக்குது. அந்த ஸ்ரீவத்ச கோத்திரத்துக்காரர்களுக்கெல்லாம் வந்து பிரதான் ஸ்ரீவத்ச கோத்திரே பிரதான சீலே தாமிரபரணி நீதியிலே சிவசைல க்ஷேத்திரேன்னு ரிஷி வாக்கியத்தில் சொல்லியிருக்க. இவாளுக்கெல்லாம் ஹரிகேசனர்களுக்கெல்லாம் ரிஷி வாக்கியம் தெரியாது, பிகாஸ் நாட் பிரிண்டட் எனிவேர். இது கர்ண பரம்பரையாக சில படிச்சிருந்தா தான் தெரியும் அதெல்லாம். ஸோ அங்கே தான் நடந்தது. அங்கே தான் கல்யாணிக்கும் சிவசைலத்துக்கும் கல்யாணம் அந்த இடம் தான். அத்திரிசியா பொண்ணாக பிறக்கிறாவ. அத்திரி சுதானே பேர். இந்த இதில் கூட அம்பாள் அஷ்டபதியில் வரும் அது. அத்திரி சுதான் வசந்தி மாய்மை பாடுவாள். நான் அத்திரி சுதா யாரும் நினச்சிப்பான்னு. அப்புறம் பார்த்தா கல்யாணி இந்த பரம கல்யாணி தான் வந்து அத்திரி சுதா. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, இவா சுயம்பரா பார்வதி ஹோமம் சொல்லிட்டு இங்கே பார்வதிக்கு பரமேஸ்வரன் கல்யாணம் நடக்குது வேற கைலாசத்தில். இங்கே தமிழ்நாட்டில் நடந்து வந்து கல்யாணிக்கும் சிவசைலபதிக்கும் கல்யாணம் ஆனது தான் கணக்கு. அதுதான் வந்து அந்த யந்திரம் மந்திரம் எல்லாம் அதுதான் சொல்கிறது. ஸோ இந்த திரு யானன் பற்றி சொல்லும்போது அவர் மேலே ரொம்ப மதிப்பு உண்டு எனக்கு. ரொம்ப அழகாக சொல்லுவார், எளிமையாக இருக்கும் புரியறது, ஸ்டெப்பாக சொல்லுவார். அதெல்லாம் மறுக்க முடியாது அவர் சொல்கிறதெல்லாம். இந்த ஜேஷ்டாதேவி பற்றியெல்லாம் சொன்னது அவர் தான், வேறு யாருமே சொல்லப்படலை. அதை காப்பி அடித்து நிறைய பேர் பேசியிருக்கா, அது வேறு. பட் அழகாக அனலைஸ் பண்ணி அதனுடைய பலன்கள் எல்லாமே சொல்லுது. தும்மவதினா யார், ஜேஷ்டாதேவினா யார் எல்லாமே சொல்லியிருக்கார் அவர். அதெல்லாம் பார்க்கணும். எதுக்கே சொல்லுறேன். கமிங் டு கேசவன். கேசவனாடும் ஐ நோ ஹிம் ஃபார் த பாஸ்ட் 25 years முன்னாடி தெரியும் எனக்கு. அவரை யாராவது எந்த கண்ட்ரிலேருந்து ஃபோன் பண்ணாலும் சரி, அவர் ஃபோனுக்கு எடுத்துட்டாருன்னா நீடாட்டல் ஏனித்திங் அந்த லக்னத்தை வச்சு அப்படியே சொல்லுவார். அப்படியே டோட்டலாகவே வாட் இஸ் த ப்ரெசன்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் த பர்சன் எல்லாம் மூக்கில் மேலே வரல வைக்கிறா, எப்படி சொல்கிறான்ட்டு. அது வந்து தெய்வானுகிரகம். அது வேணும், அந்த மாதிரி இருக்கணும். ஒருத்தர் அந்த மாதிரி ஒருத்தர் கிடச்சிட்டாருன்னா நமக்கு வாழ்நாள் உள்ளாலும் நம்ம வந்து அவளை கைடாக வச்சுக்கலாம். டு டேக் இம்பார்ட்டன்ட் டெசிஷன் ஆல் தட் இன் அவர் லைஃப். அது எடுத்துக்கணும். சும்மா வந்து சாதாரணமாக 4 நட்சத்திரம் பார்த்து வச்சக்கூடாது. இது சொல்லும்போது நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். பஞ்சபட்சி யாரோட பலன் நான் கூட வச்சுருக்கேன். ரோம மகரிஷியால் ஏற்றப்பட்டது. குடிகெடுக்கும் வித்தைன்னு பேர். அது ராஜாக்கள் சண்டைக்கு போகும்போது சோரம் போகிற நேரத்தில் எடுக்கக்கூடாது. சண்டை அந்த அருமையை வெளியில் அனுப்பக்கூடாது. உண்டி ஆட்சி எல்லாம் போட்டிருப்பான். உதாரணமாக நான் கிருத்தியா நட்சத்திரம் எனக்கு வல்லூர் என்னுடைய பட்சி. அது வந்து உண்டியில் இருக்கும்போதும் சரி, ஊன் இந்த அப்புறம் வந்து அரசு அந்த மாதிரிலாம் போட்டிருப்பான். அந்த நேரத்தில் இப்போ டேக் அந்த பர்டிகுலர் காரியம் எடுத்தால் சித்தி ஆகிடும். சோரம் போகிற இடத்துலையோ உறக்கத்துலையோ நான் எடுத்துன்னு போனேன், ஐ வில் பி மீட்டிங் வித் ஃபெயிலியர். ஆனால் டே டு டே அப்பர்ஸ் அதை தொடக்கூடாது. அதை ஆனால் ஜனங்க செய்வேன் எல்லாம் வெளியில் போனவுடனே எனக்கு பார்த்து சொல்கிறேன்னா அவுட்டு. அதனால் அவளை ஜாக்கிரதையாக சொல்லியிருக்கா ரிஷிகள்லாம். குடிகெடுக்க வித்தைன்னு சொல்லிட்டுருக்கான். எப்போ பார்த்தாலும் எடுக்கக்கூடாது. ஜாதகத்தையே அதாவது எப்போ எடுப்பேன், கல்யாணம் கார்த்திகை பூனல் இதை பண்ணணும்னா அப்போ தான் எடுத்து பார்ப்பேன். நித்தியப்படியே ஜாதகத்தை எடுத்துகிட்டு கூடாது. ஸோ இந்த மாதிரி பார்க்குறதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட் எஃபர்ட்ஸ் தான் எடுக்கணும். அதை இதை சொல்லி கேசவச்சாரோடைய இந்த ரிவைஸ் நம்பரையும் நான் காமிச்சிட்டேன். யூ கேன் கான்டாக்ட் திஸ் நம்பர். ஸோ அதே மாதிரி இதுலேயே ஊறி போயிடாதுங்க. அவள் வேலையை பாருங்க. அதாவது மனுஷன் வந்து வி ஷுட் மேக் அட்டெம்ப்ட் பண்ணாமையே சும்மாவே இருந்துட்டோன்னா கஷ்டம். ஃபெயிலியர் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது யானைன்னு சொல்கிற மாதிரி தெய்வசக்தின்னு ஒன்று இருக்குது. தெய்வங்கள் என்ன வேணால் நடத்தலாம். எல்லாத்தையும் தூக்கி அபிராமி பட்டதுக்காக அமாவாசையை எப்படி பௌர்ணமியை மாற்றினா அம்பாள் மாற்றினாலாம் இல்லையா, அதை நம்ம ஸோ அது மாதிரி இறை சக்தினால் என்ன வேணால் பண்ண முடியும். அதை நினைவில் கொண்டு செயல்படுங்க சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.